ஏங்க உங்கள் சுப்பிரமணி பையன் சுப்பிரமணி இருக்காருல்ல உங்கள் சுப்பிரமணி அவரோட பையன் போன வாரம் ஜவுளி கடைக்கு வந்திருக்காப்புல. ஆமாம், அந்த கடைசி பையன் தானே? ஆமாம், வந்துருப்பேன். வந்தானா? அப்புறம் ஜவுளி கடைக்காரர் பார்த்துட்டு அந்த அக்கா இருக்குல்ல சொந்தக்காரர் கடை, அப்புறம் அதில் தான் சீலை எடுக்க போயிருக்கிறா. யாரு? அவங்க அம்மாளுக்கு. சரி, சுப்பிரமணியோட சம்சாரத்துக்கு. சரி, சுப்பிரமணியோட சம்சாரத்துக்கு தான் அம்மாளுக்கு எடுத்து போயிருக்கேன். சரி, பையன் எடுத்து போயிருக்கிறா பையன். அப்புறம் ஜவுளி கடைக்கார அக்கா இருந்துட்டு, ஏப்பா எப்போ தான் நீ அம்மாளுக்கே சீலை எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருப்ப, உன் பொண்டாட்டிக்கு எப்போ எடுத்து கொடுப்ப அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்குது. சரி, ஏன்னா பையனுக்கு அதான் கேட்டுது அந்த அக்கா, உனக்கு 36 37 ஆகுது, கல்யாணம் எப்போ பண்ண போகிற, உங்கள் அம்மாளுக்கே எடுத்து கொடுத்துட்டு இருந்தா சரியாக போச்சா, நீங்கள் எப்போ எடுத்து கொடுக்குற அப்படின்னு. அந்த பையனுக்கு மனசுக்குள்ளே, நான் எடுக்கிறதுங்களாம் வேண்டாமா, அம்மாளுக்கு தான் எடுக்க வந்தேங்க்கா, நீங்கள் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க, நான் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிறேன், இந்த மாதிரி வேதனையெல்லாம் படுத்த வேண்டாங்க. ஏன் சாமி அப்படி சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான், கல்யாணம் நாங்கள் வேண்டாம்னா சொல்கிறோம், பிள்ளைங்க அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப வசதியாக எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு இருக்கிற வசதி தான் இருக்குது அப்படிங்கிறான் அந்த பையன். நான் தேடிட்டு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. நம்ம தான் தெரிஞ்சா சொல்லலான்னு நம்மளுக்கு சொல்லி பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு, நான் அதனால தான் கல்யாணத்துக்கு கூட இப்போ போகிறதே இல்லை. சொந்தக்கார கல்யாணத்துக்குன்னு போனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் கேட்குறாங்க, எங்கூட படித்த பசங்களுக்கெல்லாம் நிறையா கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறது பார்த்தா எனக்கு அங்கலாப்பு இல்லாமல் இல்லை, நம்ம எப்படா இப்படி போகிறதுன்ட்டு. சரி, அவங்க வீட்டில் ஒவ்வொரு வசதி இருக்குது, இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரின்னு நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சே, என்ன பண்ணுறது, நம்ம நிலைமை இப்படி இருக்குது கல்யாணத்துக்கு. ஏன்னா பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, இப்போ ரொம்ப வசதியாக எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம அவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா கஷ்டமாக இருக்குது. குழந்தைகள் கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் ஆகி, நம்மளுக்கு எப்படா கல்யாணம் ஆகுனது ஏக்கத்தில் தான் இருக்கிறேன். இருந்தாலும் அமைய மாட்டேங்குதே, என்ன பண்ணுறதுன்னு தான் நான் அழுதுட்டுருக்கிறேன். நீங்கள் இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, நான் அதனால தான் கல்யாண காட்சிக்கே எங்கேயும் போகிறதில்ல, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எங்கேயோனா போய்க்கிறேன், சொந்தக்கார கல்யாணத்துக்கு சுத்தமாக போகிறதில்ல. எதுக்கு எல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற பையன் சொல்கிறது நியாயம் தானே. அதுதான் நம்மளுக்கே கஷ்டமாக இருந்தா கேட்டு கஷ்டமாக ஆயிடுச்சு. என்னடா இப்படி பையனுக்கு, அதுதான் நம்மளும் இருந்தால் தானே சொல்ல முடியும், கிடைச்சா நம்மளும் சொல்லலாம், என்ன பண்ணுறது. அவங்க அப்பா கூட சொல்லிட்டாரு, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி முடிச்சிடலாம், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பொண்ணு இருந்தால் முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. பொண்ணு தோதை அமைய மாட்டேங்குது இருந்தால் சொல்லிடலாம் அப்படின்னு தான் நானும் சொல்கிறேன். அவசரப்படாத சாமி, நல்லதாக கிடைக்கி, இத்தனை நாள் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் அப்படித்தான் சொல்லியிருக்கேன், பொறுத்தவங்க பூமி ஆழ்வார், கொஞ்ச நாள் பொறுமையாயிடும் அப்படின்னு. எத்தனை நாள் பொறுமையாக இருக்கிறது, இந்த கிழவன் தான் ஆயிடுவா, 40 வயசாச்சுன்னா அவ்வளோதானா, வயசாச்சுன்னா அவங்களா பார்த்தா இருக்குது. பையன் நல்ல பையன், என்ன பண்ணுறது, நம்ம காலத்துக்கு அப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது, காலம் அப்படி ஆகிப்போச்சுன்னு என்ன பண்ணுறது. நல்ல பசங்களுக்கு அப்படி அமைய மாட்டேங்குது. எல்லாம் 90லேயே ஒன்று பற்றி விட்டாங்க. என்ன காரணம் தெரியுமா, 80 90 பசங்க தான் வேணும், பிள்ளைங்க வேண்டாம் அப்படிங்கிறதுல தப்பு பண்ணிட்டேங்காண்டு அந்த ஒரு வார்த்தையும் கேட்டான் அந்த பையன். அந்த ஜவுளி கிடக்காரக்காகட்டும் 80 90 நீங்களே தான் தப்பு பண்ணீங்க, அப்போல்லாம் பசங்களே வேணும் பிள்ளைகளே வேண்டான்னு கட் பண்ணிட்டீங்க, இப்போ பிள்ளைகளுக்கு எங்கே போகிறது, அதுதான் கிராக்கி, இப்போ 100 பசங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்த மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. சரி, எப்படியோ பார்த்தோன்னு முடிச்சிடலாம், கம்ப்யூட்டர் பார்த்து வச்சுருக்கிறேன். சரி, இருந்தால் பார்த்து சொல்லிடுங்க சார், சரிங்களா? சரி.